அன்புமணி அழைப்பு விடுத்த பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. அன்புமணியுடன் நேரிலும் ராமதாசுடன் காணொலியிலும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பேசினார். அன்புமணி அழைப்பு விடுத்த பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு எதுவும் பிறப்பிக்கவில்லை. அன்புமணி அழைப்பு விடுத்த பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. அன்புமணியுடன் நேரிலும் ராமதாசுடன் காணொலியிலும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பேசினார். ராமதாஸ் அன்புமணியுடன் பேசிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் புறப்பட்டு சென்றார். அன்புமணி அழைப்பு விடுத்த பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கின் விவரம். வணக்கம். பாமகவின் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் முரளி சங்கர் தொடர்ந்த வழக்கில் இதுவரை நீதிமன்றம் எந்த ஒரு உத்தரவும் தடை உத்தரவு உள்ளிட்ட எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. பாமக சார்பில் மாமல்லபுரத்தில் நாளை பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி மற்றும் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் ஆகியோர் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் இதற்கு எதிராக பொதுக்குழு விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்படவில்லை எனவும் பொதுக்குழு விதிகளை மீறி நடத்தப்படுவதால் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி அக்கட்சியைச் சேர்ந்த முரளி சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று காலை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது அன்புமணி மற்றும் ராமதாஸ் இருவரையும் நீதிமன்றத்திற்கு வருமாறு தெரிவித்திருந்தார். ஆனால் மாலை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மாலை 5:30 மணி அளவில் அன்புமணி நீதிமன்றத்திற்கு நேரில் வந்திருந்தார். ஆனால் ராமதாஸ் தன்னுடைய உடல்நிலை காரணம் காட்டி தன்னால் நீதிமன்றத்திற்கு வர முடியவில்லை எனவும் வேறொரு நாளில் தான் நீதிமன்றத்திற்கு வருவதாகவும் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தினுடைய காணொலி காட்சி மூலமாக ராமதாஸ் ஆஜரானார், பேசினார். நீதிபதி மற்றும் நீதிபதியினுடைய அறையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் நீதிபதி மற்றும் அன்புமணி அதே போன்று ஆன்லைனின் மூலமாக ராமதாஸ் ஆகியோரும் பேசினர். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த பேச்சில் நீதிபதி எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படாமல் வழக்கை தள்ளி வைத்திருக்கின்றார். மேலும் இதுவரை வழக்கு விசாரணையில் எந்தவிதமான தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படாததால் நாளை திட்டமிட்டபடி பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் என்பது என அன்புமணி தரப்பினர் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.